வியானின் நெஞ்சில் சாய்ந்திருந்த சன்மதி குலுங்கி குலுங்கி அழுதாள். அவளால் அழுவதை தவிர வேறு எதுவும் யோசிக்க தோன்றவில்லை. மோகனாவுக்கு மட்டும் விஷயம் தெரிந்தால் அவ்வளவுதான், கொன்றே புதைத்து விடுவார். ஒருவனுக்கு ஒருத்தி மட்டுமே என்று சொல்லி சொல்லி வளர்த்தவர் மோகனா. அவரை நினைக்கும் போது ஷண்மிக்கு உடலெல்லாம் நடுங்கியது. ஷண்மி, ஷண்மி, இங்க பாரு, இங்க பாரு என அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்ணை துடைத்து விட்ட வியான், எதுக்கு இப்படி அழுகுற? நீ அழுகுற அளவுக்கு என்னாச்சு என நிதானமாக கேட்டவன் அவளை எழுந்து நிற்க வைத்தான். சுவற்றை ஊற்றி பல்லியைப் போல நின்ற ஷண்மி வியானையே பயந்து பார்வை பார்த்தாள். உண்மையை சொன்னால் வியானும் இருக்கும் இடம் தெரியாமல் கோவப்படுவான் என்பதை தெரிந்திருந்ததால் என்னவோ அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்றாள். அவளை பார்த்து வியான் கடுப்பாக, நடப்பதையெல்லாம் ஆவென சுற்றியிருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, அவளுக்கு நான் முத்தம் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் 2 செகண்ட் தான். முக்கியமான சீனுக்காக கொடுத்தேன். அதுக்கு என்னமோ உன் தங்கச்சி ஓவரா தொங்குறா என ஆதித்ய சிம்மன் எரிச்சலாக கூறவும் ஷண்மியை கண்ணம் கண்ணமாக அறைந்தான் வியான். அதை பார்த்து அனைவரும் அதிர்ந்து நின்றனர். ஆதித்ய சிம்மன் முதற்கொண்டு, அண்ணா அடிக்காத அண்ணா, நிஜமா எனக்கு தெரியாதண்ணா, ப்ளீஸ்ண்ணா, வலிக்குது, அடிக்காத என அழுதாள் சன்னி. உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு ஷன்னி. மாம்க்கும் சித்தப்பாவுக்கும் இது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும் தானே? எதுக்காக ஷன்னி இப்படி ஒரு காரியத்தை பண்ணன என அடக்கப்பட்ட கோவத்துடன் கேட்டான் வியான். அண்ணா, எனக்கு நிஜமா இப்படி நடக்கும்னு தெரியாது. திடீர்னு இவர் இழுத்து என அழுதவள், ப்ளீஸ் அண்ணா, அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாத. இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை நடிக்கவே விட மாட்டாங்க என்று அழுதாள். தலையை அழுத்த கோதிய வியான், ஐ நோ ஷன்னி, எனக்கு எல்லாம் தெரியும். சினிமா துறையில இப்படியெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஆனா உன்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்பவே நீ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? இதனாலதான் மாமன்ன இந்த துறைக்கே அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க என கோவமாக கூறினான். அண்ணா, நான் ஸ்கிரிப்ட முழுசா படிக்கவே இல்லை அண்ணா. ப்ளீஸ் அண்ணா, அடிக்கிறது வலிக்குது என அவன் ஓங்கிய கையை பார்த்து பயந்து கொண்டே கூறினாள். ச்சே, அசிங்கமா இருக்கு சன்மி. என் தங்கச்சியை இப்படி பண்ணான்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் கூசுது என எரிச்சலாக கூறினான் வியான். ஷண்மி கண்ணம் இரண்டும் சிவந்து போய் இருந்தது. அவளை பார்க்கவே அனைவருக்கும் பாவமாக இருந்தது. என்ன செட்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? எப்பா சாமி, அப்படியே இவன் தங்கச்சி உலக அழகி, இவ அழகுல மயங்கி நான் மொத்தம் கொடுத்துட்டேன். ஏதோ நான் விரும்பி கொடுத்த மாதிரி இப்படி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணும்போதே இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தானே? இதெல்லாம் உன் தங்கச்சி படிச்சு பார்க்கல சைன் பண்ணியிருப்பா. அது தெரியாம இப்ப வந்து நீ இந்த குதி குதிக்கிற? இதுக்கு தான் சின்ன பிள்ளை கூடலாம் நான் நடிக்கிறதே இல்ல. அதுங்க புத்தியவே காட்டுதுங்க என எரிந்து விழுந்தான் ஆதித்ய சிம்மன். ரியானுக்கே அப்போதுதான் அனைவர் முன்னிலையிலும் தங்கையை அடித்தோம் என்ற நினைவே வந்தது. ஆதித்ய சிம்மனை கோபமாக முறைத்த ஷண்மி, ஹலோ, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. நீங்க ஒண்ணு எனக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லித்தர தேவையே கிடையாது என்றவள் டைரக்டர் புறம் திரும்பி, சார், நான் ஆண்கள் கூட, அதாவது ஜோடியா யார் கூடவும் நடிக்க மாட்டேன், எந்த ரொமான்ஸ் காட்சியும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். ஆனா நீங்க அந்த கான்ட்ராக்ட் மீறி இப்படி ஒரு சீன் எழுதிருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு, என்ன சொன்னாலும் கேட்பான்னு சாதாரணமா யோசிச்சிங்களா? நான் நார்மலாவே சொல்றேன். அந்த சீனை டெலிட் பண்ணிடுங்க. மீறி அது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா நான் சட்டப்பூர்வமா உங்களை மீட் பண்ண வேண்டியதா இருக்கும் என கடுமையாக கூறினாள். டைரக்டர் வாயை திறப்பதற்கு முன்பு அவள் முன் வந்து நின்ற ஆதித்ய சிம்மன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. டைரக்டர், சீனை கட் பண்ணுனா நான் என் இன்ஸ்டா பேஜ்ல அப்லோட் பண்ணுவேன் என சொன்னது மட்டும் இல்லாமல் பென்டிரைவை எடுத்து அந்த சீனை காப்பி செய்து இன்ஸ்டாகிராமில் போட்டுவிட்டு அவளை திமிராக பார்த்தான். ஷன்னுக்கு ஆத்திரமாக வந்தது. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவப்படா என மனதிலேயே கருவியவளுக்கு அடிவயிறு கலங்கியது மோகனாவை நினைத்து. ஆதித்ய சிம்மன் முன்னால் தங்கியை மேலும் அவமானப்படுத்தக்கூடாது என நினைத்த வியான் அவள் தோளில் கை போட்டு அவனை திமிராக பார்த்தவன், உன்னால சோசியல் மீடியால மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும், மத்தபடி வேற ஒன்னையும் புல் பண்ண முடியாது என அழுத்தமாக கூறியவன் டைரக்டர் புறம் திரும்பி, நானும் என் தங்கச்சி நடிச்ச சீரியல் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுல அவ ரோலுக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் அந்த அவளுக்கு பேர் பண்ணி விடுங்கன்னு மக்கள் கமெண்ட் பண்ணதை படிச்சுட்டு தானே நீங்க இப்படி ஒரு சீன் ரைட் பண்ணிருக்கீங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. முதல்ல நீங்க என்ன கதையை யோசிச்சு வச்சீங்களோ அது மட்டும் காட்சியை எடுத்து பதிவிடுங்க. மக்களுக்கு 1000 கருத்து இருக்கும், 1000 சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணிட்டே இருக்க முடியாது. அண்ட் இந்த சீனை டெலிட் பண்ண வேண்டாம், இது டெலிகாஸ்ட் ஆகட்டும் என்றவன் ஆதிபுரம் திரும்பி,
நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனா தேவையே இல்லாம என் தங்கச்சி நிழல்ல தொடணும்னு நெனச்ச, நீ நெனச்சு கூட பார்க்க முடியாத இடத்துக்கு உன்ன அனுப்பி வைக்கவே பூனேல ஒருத்தன் இருக்கான். ஜாக்கிரத. என அடிக்குரலில் மிரட்டிவிட்டு ஷண்மியை பார்த்தான் வியான். அவளோ இன்னும் அவனை தான் பயந்த பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். பயப்படாத ஷண்மி. உன்னோட படிப்புலயும், நடிப்புலயும் கவனமா கவனத்த செலுத்து. நான் வீட்ல இருக்கிற எல்லாரையும் சமாளிக்க முயற்சி பண்றேன். வெளியில கூட்டிட்டு போலான்னு நெனச்சு தான் வந்தேன். ஆனா இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல வெளிய போனா, கண்டிப்பா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. சரி பாரு, பாய். நான் கிளம்புறேன். என அவள் நெற்றியில் முத்தமிட்டு, சாரி என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். ஷண்மிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும், மோகனாவை நினைத்து மனதில் சூறாவளியே அடித்துக் கொண்டிருந்தது. ஆதித்ய சிம்மன் அவளையே முறைத்துக் கொண்டு நிற்கவும், அவனை கண்டுகொள்ளாமல் டைரக்டர் புறம் திரும்பிய ஷண்மி, சார், முதல்ல இந்த சீரியல் கதைய நீங்க சொல்லும்போது எனக்கு பேரே இல்ல. இனிமேலும் அப்படியே கொண்டு போங்க. உங்க கதை உண்மையா நல்லா இருந்தது. இப்ப நீங்க ட்ராக் மாத்துனா சத்தியமா நல்லா இருக்காது. என்ன ரோல் கடைசி வரைக்கும் பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடுற போராளியாவே இருக்கட்டும் என்றார். சரிம்மா. நீயும் அந்த தம்பியும் சொல்லும்போது தான் எனக்குமே நான் பண்ணுன தப்பு புரிஞ்சுது. என்ன ஆனாலும் பரவால்ல. இந்த சீன் டிவில டெலிகாஸ்ட் ஆகாது. நீ பயந்துக்காத என்றவர் ஆதித்ய சிம்மனிடம், மிஸ்டர் ஆதி, இந்த சீன வேற மாதிரி மாத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க என பொதுவாக சொல்லிவிட்டு ஆதி அடுத்து பேசுவதற்கு முன்பே அங்கிருந்து சென்று விட்டார் டைரக்டர். டைரக்டர் ஓடி என்ன பிரயோஜனம்? அவன் இன்ஸ்டாவில் பதிவிட்டதுதான் இன்று ஹாட் டாபிக்காக பேசப்பட்டிருந்தது. தான் தான் ட்ரெண்டிங்காக இருக்கிறோம் என கூட தெரியாமல் அறையில் அமர்ந்து கண்ணை மூடி பாதி உறக்கத்திற்கு சென்றிருந்தாள் சன்னி. ஏனோ நிம்மதியாக தூக்கம் கூட வர மறுத்தது. கண்ணை மூடினாலே மோகனா சீமரக்கட்டையில் அடிப்பது போல தோன்றவும் பட்டென கண்ணை விழித்தாள் சன்னி. உடம்பெல்லாம் வியர்க்க நிம்மதி பெருமூச்சு விட்டவள், ஒரு காஃபி குடித்தால் தலைவலி குறையும் என நினைத்து கவிதாவிடம் காஃபி கேட்டாள். அவளும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, சாரி மதி, நான் மட்டும் ஸ்கிரிப்ட ஃபுல்லா படிச்சு சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. இப்போ நடந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நான் தானே. ஐ எம் ரியலி சாரி மதி என கெஞ்சலாக கூறினாள் கவிதா. அதை விடு கவிதா, இத உன் தலைமையில போட்டுட்டு குழப்பிக்காத. முக்கியமா வியான் அண்ணா கிட்ட உண்மையை உளறி வைக்காத. அப்படி சொன்னனாலும் உன்னைதான் கண்டபடி பேசும். நானே அதனால தான் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தேன் என காஃபியை கொடுத்தபடியே கூறினாள். சரிமதி, நானும் எதுவும் சொல்லல. ஆனா நீ சோஷியல் மீடியா சைட் மட்டும் போயிடாத என கவிதா சொல்லும்போதே ஷண்மியின் மொபைல் அதிர்ந்தது. போனை எடுத்து பார்த்த ஷண்மி, கவிதா, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க என சொல்லிவிட்டு காலை அட்டன் செய்தவள், அண்ணா என ஆரம்பிக்கும் போதே, என்ன இலவ பண்ணி வச்சிருக்க மதி, ஐயோ லூசா என இறுகி போய் கோபமாக கத்தினான் சக்தி. அண்ணா என சன்வி பயந்து கொண்டே அழைத்தவள், என்னண்ணா, எதுக்கு இப்படி கத்துற என திக்கி திணறி கேட்டாள். எதுக்கு கத்துறனா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு என்னடி வயசாகுது? என்ன வயசாகுது? மாம் சொன்னது சரின்னு நிரூபிக்கிற பத்தியா? யாரை கேட்டு ரொமான்ஸ் சீன்ல நடிச்ச என கடுப்புடன் கத்தினான் சக்தி. அண்ணா என ஷண்மி அழுக செகண்ட் காலாக சாகித்யாவிடமிருந்து வரவும் கவிதாயினி உள்ளே வந்து, மதி, உன்னோட அப்பா லைன்ல இருக்காரு என போனை கொடுத்தாள். ஷண்மிக்கு புரிந்தது தினேஷுக்கும் விஷயம் தெரிந்தது என்று. கைகள் நடுங்க போனை வாங்கி காதில் வைத்தவள், அப்பா என அழுது கொண்டே அழைக்கவும், இப்போ நீ வீட்டுக்கு வா. அப்பாங்கிற உறவு நீடிக்கணுமா வேண்டாமான்னு நான் சொல்றேன் என கத்திவிட்டு போனை டப்பென கட் செய்து விட்டார் தினேஷ். அது சன்விக்கு மட்டுமல்ல, சக்திக்கும் கேட்க, போமதி போ, நல்லா வாங்கு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். இனிமேல் சினிமா வாழ்க்கைய நினைச்சு கூட பாத்துடாத. அவர் என்ன சொல்றாரோ அது போலவே பண்ணு என கடுப்பாக கத்திவிட்டு அவனும் காலை கட் செய்து விட்டான். ஷண்மிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. இருந்தும் இந்த சூழ்நிலையை போராடி கடந்துதான் ஆக வேண்டும் என நினைத்தபடி டைரக்டரிடம் சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வரவும் அவள் முன்பு வந்து நின்றது ஆடி கார் ஒன்று. காரில் இருப்பது மாயவன் என பார்த்த ஷன்னி உடனே ஏறிக்கொள்ள கார் சீறி பாய்ந்தது. பெரியப்பா என ஷன்மி திக்கி திணறி அழைக்க திரும்பி ஒரு பார்வையை பார்த்துவிட்டு ரோட்டில் கவனத்தை செலுத்தினார் மாயவன். ஷன்மிக்கு உடலெல்லாம் உதிர ஆரம்பித்தது. பெரியப்பா, நான் வேணும்னே என ஷண்மி சொல்லும்போதே கண்ணாடி வழியாக அவளை பார்த்த மாயவன், அசிங்கமா இருக்கு சன்மி, இதுக்கு மேல பேச என்கிட்ட வார்த்தைகளே இல்ல என கோபமாக கூறியவர், அந்த பொறுக்கியோட பையன் ஆதி, அவன மாதிரியே இருக்கான் என பல்லை கடித்து கொண்டவர் வீடு வந்ததும் போர்ட்டிகோவில் காரை நிறுத்தினார். வெளியும் சென்றிருந்த ஷண்வியும் அப்போதுதான் வந்தாள்.
அவளுக்கும் விஷயம் தெரிந்து தங்கை மேல் பல மடங்கு கோபமாக வந்தது. இருந்தும் பெரியவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்து காரிலிருந்து இறங்கிய தங்கையை பார்த்து, "நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சண்மி. நல்ல வேளை நீ நம்ம குடும்பத்து பொண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. இல்லனா குடும்பத்துக்கும் சேர்த்து தான் அவ பெயர் ஆகியிருப்பா" என வெறுப்பாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். ஷண்மிக்கு உடம்பு கூசி போனது. அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மாயவன், ஷண்மி இருவரும் உள்ளே வர, மோகனா அடித்த அடியில் சுருண்டு விழுந்தாள் ஷண்மி. மோகனா அறிந்ததில், "அம்மா" என கத்திக்கொண்டு சுருண்டு விழுந்தாள் ஷண்மி. "மோகனா" என வர்ஷா கோவமாக அழைத்தார். "ப்ளீஸ் வர்ஷா, என்னை தடுக்காத. எனக்கு அவ்ளோ ஆத்திரம் வருது." ச்சே, என்ன கொழுப்பு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா? நீயும் தானே வர்ஷா பார்த்த அந்த வீடியோவ? அருவருப்பா இருக்கு. இன்னொரு வீட்ல வாழப் போற பொண்ணு பண்ற காரியமா இது? என கோவமாக கத்தினார் மோகனா. சாயி, சன்வி, யாழி மூவருமே தங்கையை கோவமாக பார்க்க, "புரியுது மோகனா. அதுக்காக இப்படி அடிக்கிறதுல என்ன வரப்போகுது? அந்த வீடியோவ பார்த்து மட்டுமே முடிவு பண்ணிடக்கூடாது. உனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா. தப்பான வழிக்கும் போக மாட்டா. சக்தி விஷயத்துல பண்ணது மாதிரி எல்லாமே அவசரப்பட்டு பண்ணாதீங்க" என கோவமாக கூறிய வர்ஷா, கீழே முட்டி போட்டு அமர்ந்திருந்த ஷன்வியின் அருகில் அமர்ந்து அவள் தலையை தடவி கொடுத்தவர். "அகிலா, தண்ணி எடுத்துட்டு வா" என்றார். மோகனாவை முறைத்துவிட்டு அகிலா தண்ணீர் கொண்டு வந்து வர்ஷாவிடம் கொடுக்க, அதை வாங்கி ஷண்மிக்கு குடிக்க கொடுத்தவர். அவர் குடித்து முடித்ததும் கிளாஸை கீழே வைத்துவிட்டு அவள் முகத்தை பார்த்தவருக்கு நெஞ்சம் துடித்தது. "மோகனா, என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ குழந்தடி. இங்க பாரு அவளோட முகத்த. என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி அடிக்கிறது சரியில்ல" என கோவமாக கூறிய வர்ஷா தினேஷிடம், "தினேஷ், நீங்களும் அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? அததான் என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்களும் மோகனாவும் உலகத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச முதல் பரிசு சன்மி. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, எதுக்கு உங்க பார்வையில இத்தனை வெறுப்பு? உங்க பொண்ணு தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா?" என கோவமாக கேட்டார் வர்ஷா. "அண்ணி, என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நான் 100% நம்புறேன். ஒரு வீடியோவ மட்டும் பார்த்துட்டு என் பசங்கள சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் என் பொண்டாட்டி, பசங்க மாதிரி முட்டாள் கிடையாது" என்றார் தினேஷ். "அப்ப ஏன் நீங்க மோகன அடிக்கும்போது தடுக்கல?" "அதுக்கு காரணம் கேட்காதீங்க அண்ணி. நான் வாய திறந்தா பழைய விஷயத்தெல்லாம் நோண்டுற மாதிரி இருக்கும்" என்றவர் மகளை பார்த்து, "அங்க நடந்தது என்னன்னு எனக்கு முழுசா தெரியாது தண்ணி. ஆனா அந்த வீடியோவ பார்த்த உடனே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் குழபெடுத்துருச்சு. போயும் போயும் அவன் கூட, ச்சே" என கையை சோஃபாவில் ஓங்கி குத்தியவர், "அவன் ஒரு அயோக்கியனோட பையன் ஷண்மி. அவனோட அப்பாவும் அத்தையும் சேர்ந்து உன் பெரியப்பா பெரியம்மாவோட உயிரை 2 முறை எடுக்க பார்த்தாங்க" என தினேஷ் காட்டமாக கூறவும் வர்ஷாவின் உடல் நடுங்கியது. மாயவன் கண்ணில் அவ்வளவு கோபத்துடன் செல்ல, மகளை முறைத்து பார்க்க ஷண்மிக்கு உடல் உதற ஆரம்பித்தது. தினேஷ் சொன்னதை கேட்டு அகிலா, மோகனா, யாழி, சாகி என 4வரும் அதிர்ந்து போக, "அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் அப்பா அவனை நான் முதல்ல பார்க்கறேன். என் அனுமதியே இல்லாம என்னை கிஸ் பண்ணிட்டான் அப்பா" என நடந்ததை விளக்கமாக கூறினார் ஷன்னி. அதை கேட்ட அனைவரும் அமைதியாக நிற்க, நொடிகள் நிமிடங்களாக வியான், அகில் இருவரும் வீட்டிற்குள் வந்தவர்கள் கீழே அமர்ந்து அழுது கொண்டிருந்த ஷன்னியை பார்த்து இருவரும் துடித்து போய் அவள் அருகில் வந்து வியான் அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அவள் தடையை தடவி கொடுக்க, அகில், "அண்ணா, எதுக்கு ஷண்மியை அடிச்சீங்க? அவ மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாமே அந்த அயோக்கியனோட பையனால வந்த வேணா" என கோபமாக கூறினார் அகில். அகில் வரும் வழியிலேயே விஷயத்தை கூறியிருந்ததால் மேலும் வியானுக்கு ஆதித்ய சிம்மனை சுத்தமாக பிடிக்காமலேயே போனது. "டேய், வந்ததும் வராததுமா கத்தாத. ஏன், அவளை அடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் உரிமை இல்லையா? ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு அடிச்சிட்டாங்க. விடு, பிரச்சனைய பெருசுப்படுத்தாத" என்ற சரோ ஷண்மியின் புறம் பார்த்து, "ஷண்மி, நீ இனிமேல் நடிக்க போவேனா" என அழுத்தமாக கூறினார். "பாட்டி" என ஷண்மி அழுக, "பாட்டி" என வியானும் சாகியும் கடுப்பாக அவரை பார்த்து, "பாட்டி, அவன் நடிப்பா. எதுக்கு நடிக்காம இருக்கணும்? அவ மேல ஒண்ணும் தப்பு கிடையாதே. அவ ஒண்ணும் கோழையும் கிடையாது. என் தங்கச்சிக்கு தைரியம் அதிகம். அவன் நடிப்பா. இனிமேல் அவளோட திறமையெல்லாம் ஒவ்வொரு முறையும் வெளியே வரும்" என்றான் சாகித்யா. "ஆமா பாட்டி, அண்ணன் சொல்றதுதான் சரி. அவனுக்காக பயந்துட்டு அவளை நடிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா 3 பேருமே எங்களுக்கு எதிர்த்து போராடணும்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. கண்டிப்பா ஷன்மியும் போராடுவா" என்றான் வியான்.
நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இனி நீயாச்சு, உன் தங்கச்சியாச்சு. அப்படியே அவ நடிக்கிறேன்னு சொன்னாலும், முதல்ல போட்ட கண்டிஷன விட இன்னும் அதிகமா கண்டிஷன் நான் போடுவேன். என அழுத்தமாக கூறினார் சரோ. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் நடிக்கணும். நடிச்சு பெரிய ஆளா ஆகணும். என் அனுமதி இல்லாம முத்தம் குடுத்தவனுக்கு, இந்த சண்மதி யாருன்னு நான் காட்டுறேன். என வெறியாக கூறினாள். ஷண்மி வேண்டாம் என மாயவன், தினேஷ், அகில், தியான் நால்வரும் பயந்தனர். என்ன இருந்தாலும் சண்மதி குட்டி பெண் அல்லவா? அவன் ஏதாவது ஏடாகூடமாக செய்துவிட்டால் என்ன செய்வது? அவர்கள் குடும்பமே அரக்க குடும்பம் என நால்வர் மனதில் மட்டும்தான் நினைத்தனர். என்னால போராட முடியும் என நால்வரிடமும் பொதுவாக கூறி கண்ணை அழுத்து துடைத்துக் கொண்டு இருந்த சண்மி மோகனாவிடம், அம்மா, நான் உங்க பொண்ணு. என் உடம்புல ஓடுறது அப்பாவோட ரத்தம். நான் கண்டிப்பா தப்பான வழிக்கு போகவே மாட்டேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு கூட வரமாட்டேன். என் மேல விழுந்த அவப்பெயர் எப்ப மாறுதோ அன்னைக்கு வீட்டுக்கு வரேன். நீங்களும் அது வரைக்கும் என்ன பார்க்க வராதீங்க. பேசவும் முயற்சி பண்ணாதீங்க. முக்கியமா வியான் அண்ணா, உனக்கு தான் என சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார். யாரும் எதுவும் சொல்லவில்லை. சன்விக்கு குற்ற உணர்வாக இருந்தது. என்ன நடந்தது என கேட்காமல் வெறுப்பாக பேசிவிட்டோமே என நினைத்து வருந்தினாள் அவள். அப்போது வசந்த், சாய்ரா இருவரும் உள்ளே வர, சாய்ரா பெண்கள் அருகில் சென்று நின்று கொள்ளவும் தினேஷ் அருகில் வந்தார் வசந்த். அவர் என்ன பேசப் போகிறார் என்பதை அறிந்த தினேஷ், மச்சி, இங்க எதையும் பேச வேணாம், உள்ள போய் பேசிக்கலாம். மோகனா, அண்ணி, அகிலா, அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயந்து போயிடுவாங்க என வசந்துக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினார். சரி மச்சி என வசந்த் தலையை ஆட்டவும் சில நிமிடங்களில் சக்தியின் அறையில் தினேஷ், வசந்த், அகில், மாயவன் நால்வரும் கூடியிருந்தனர். மச்சான், இவன் சும்மா இருப்பான்னு எனக்கு தோணல. அந்த வீடியோ கீழே கேப்ஷனா இப்போ ரெட் கலர் ஹார்ட்ட போட்டு வச்சிருக்கான்டா. சினிமா உலகம் ரொம்ப பெருசு. ஒத்த போஸ்ட பார்த்தாவே அதுதான் உண்மைன்னு நினைச்சு ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்பிடுவாங்க. இதனால பாதிக்கப்படுறது என்னவோ ஷண்மியோட வாழ்க்கை தான். ஷண்மிக்கு நடிப்பு தர வேணாம் என உறுதியாக கூறினார் வசந்த். அவளை பார்த்து பயந்து ஒழுக சொல்றியா வசந்த் என கோவமாக கேட்டார் தினேஷ். இல்லடா, அந்த சாக்கடை கிட்ட எதுக்கு நல்ல தண்ணி போகணும், சுத்தமான இடத்துல போகட்டும்னு சொல்றேன் என்றார் வசந்த். வசந்த் சொல்றது ஒரு வகையில சரிதான் தினேஷ். அந்த நரசிம்மன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தான் தெரியுமே. அவனோட குணம்தான் அவன் பையனுக்கும் இருக்கும். அதையும் தாண்டி அந்த மாளவிகா, வர்ஷாவ கொல்ல பார்த்து என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு முயற்சி பண்ணவ. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்ததால எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டோம். ஆனா சன்மிய நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றார் மாயவன். அண்ணா, உன்னோட பயம் எனக்கு புரியாம இல்ல. உன்னையே அந்த மாளவிகா நரசிம்மன் கிட்ட இருந்து காப்பாத்தின என்னால என் பொண்ண பாதுகாக்க முடியாதா என்ன? நம்ம எல்லாரும் அந்த உருப்படாத நரசிம்மன் மாளவிகாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நரசிம்மன் வைஃப் யாருன்னு தெரியுமா என தினேஷ் கேட்கவும் மூவரும் அவரையே புரியாமல் பார்த்து, யார் அண்ணா என அகில் கேட்டார். டாக்டர் ஸ்வேதா நரசிம்மன். ஆமா, குட்டி பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின டாக்டர் ஸ்வேதா தான் அவனோட மனைவி என்றார் தினேஷ். என்னது என மூவரும் அவரை அதிர்ச்சியாக பார்க்க, எப்படி அண்ணா, அவங்க எப்படி? ஆமா, அவங்கள எப்படி சக்திக்கு தெரியும்? டாக்டரை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நரசிம்மன் மாதிரி கேவலமான ஒரு புருஷனா என சந்தேகமாக கேட்டார் அகில். என்ன பண்றது அகில்? எல்லாருக்கும் ஏதோ நல்லது நடந்தா அதுல ஏதோ ஒரு குறையும் நடக்கிற மாதிரி தான் கடவுள் வாழ்க்கையை கொடுக்கறாரு. என்ன நான் சொல்றது புரியலையா என மூவரின் முகமாற்றத்தையும் கவனித்து தினேஷ் கேட்க, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி தெளிவா சொல்லு தினேஷ். இந்த புதிர் போடுற வேலையெல்லாம் சக்தி கிட்டையோட வச்சுக்கோ. அவனுக்கு தான் இதெல்லாம் ஈஸியா புரியும் என கோபமாக கூறினார் மாயவன். மாயவன் தோளில் கை வைத்து இருக்கிய தினேஷ், டாக்டர் ஸ்வேதா அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவங்க. அவங்கள லவ்ங்கிற வலையில வீழ்த்தினவன் தான் நரசிம்மன். கல்யாணமாகி ஆதித்ய சிம்மன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நரசிம்மனோட குணமும் அவன் பண்ற தொழிலும் டாக்டருக்கே தெரிஞ்சிருக்கு. அப்பவே சொந்த கால்ல நிக்கிற அளவுக்கு திறமையான பொண்ணு தான் டாக்டர் ஸ்வேதா. சோ புருஷனே வேண்டான்னு குழந்தைய தூக்கிட்டு அமெரிக்கா போயிட்டாங்க. அங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது அமரேந்திர சிம்மன் ஐயாவோட ஆட்கள் தான். நரசிம்மன் செத்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்க இந்தியா வரவே இல்ல என்றார். அப்புறம் எப்படி சக்திக்கு தெரியும்? சக்திக்கு 12 வயசு இருக்கும்போது குட்டி பாப்பா பண்ண சண்டையில நம்மை வீட்ல இருந்து சக்தி கோச்சிட்டு போய் தனியா ஒரு வீடு எடுத்தாங்களானே, அந்த வீட்டு ஓனர் தான் டாக்டர் ஸ்வேதா என தினேஷ் சொல்லவும், இங்கு ஷண்மியின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு தாலியை கட்ட முடித்தான் ஆதித்ய சிம்மன்.
ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து மகன் எப்போது வருவான் என குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் ஸ்வேதா. பலமுறை கால் செய்தும் அட்டன் செய்யாமல் இருந்ததால் தான் அவன் எப்போது வருவான் என வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். அவனை கவனித்த மாமனார் அமரேந்திர சிம்மன், "ஸ்வேதா, என்னம்மா, எதுக்கு இப்படி குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க?" என அனைத்தும் தெரிந்து கொண்டே தெரியாதது போல கேட்டார். "மாமா, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதது மாதிரி கேட்காதீங்க. சிம்மா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும்" என கோபமாக கூறினார் ஸ்வேதா. "அவனோட வேலையில இதெல்லாம் சகஜம் தானே ஸ்வேதா" என அமரேந்திரர் சாதாரணமாக சொன்னாலும் அவருக்கும் பேரன் மேல் கோபம்தான். "என்ன மாமா சாதாரணம்? அந்த வீடியோவ பார்த்தோம் சாதாரணம்னு சொல்றீங்க? உங்களுக்கு அவன் எப்படியோ, எனக்கு சிம்மாவ பத்தி நல்லா தெரியும். அவன் அந்த பொண்ண கட்டாயப்படுத்தியிருக்கான் மாமா. அதுவும் அத போஸ்ட் பண்ணி வேற இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுல ஹார்ட்டின கேப்ஷனா போட்டிருக்கான். எனக்கு அந்த பொண்ணு வாழ்க்கைய நெனச்சா தான் பக்குன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல சக்தி. நான் பெங்களூர்ல இருந்தப்போ நம்ம கீழ் வீட்ல வாடகைக்கு இருந்தானே, அவனோட தங்கச்சி தான் சண்மதி பொண்ணு. சின்ன பொண்ணு மாமா. சக்திக்கு மத்த தங்கச்சிங்கள விடவும் இந்த பொண்ணு மேல தனி பாசம். அதையும் தாண்டி சக்திக்கு வேற சிம்மாவ தெரியாது. அந்த பொண்ணு ஏதாவது போய் சக்தி கிட்ட சொல்லிடுச்சு, அவன் என்ன பண்ணுவான்னு என்னால யோசிக்க கூட முடியல" என்றார் ஸ்வேதா. சண்மதியின் முழு விவரமும் அமரேந்தருக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் ஸ்வேதா சொல்லும்போது அதிர்ச்சியாகவில்லை அவர். ஆனால் டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாளவிகா அதை கேட்டு அதிர்ந்து பின் மனதிலேயே திட்டம் தீட்டினார். "மாயவா, என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்லாம அந்த வீணா போன வர்ஷாவை கல்யாணம் பண்ணல, அதையும் தாண்டி உன் தம்பி என்னை உன்கிட்ட நெருங்க விடாம ஒவ்வொரு முறையும் உனக்கு வேலையா இருந்தான்ல, இன்னைக்கு அவனோட பிள்ளைக்கு என் மருமகன் முத்தம் கொடுத்திருக்கானா, இதை இப்படியே விடக்கூடாது. எப்படியாவது அந்த சண்மதிய இந்த வீட்டுக்கு வர வச்சே ஆகணும். அவ வந்ததும் நான் பண்ற டார்ச்சர்ல அவ துடிக்கணும். அத பார்த்து ஷின்வா குடும்பமே கதறணும்" என மனதில் நினைத்துக்கொண்டு அவர்கள் பேசுவதை காதில் வாங்கியும் வாங்காமலும் சாப்பிட ஆரம்பித்தார். "என்ன மாமா, எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க?" என ஸ்வேதா கேட்கும் போதே அவரின் மொபைல் சினுங்கியது. சக்தி தான் கால் செய்திருந்தான். அதை பார்த்ததும் அவர் கை தானாக நடுங்க, பதற்றத்தை மறைத்துக்கொண்டு மாமனாரிடம் சக்தி தான் கால் செய்திருப்பதாக போனின் திரையை காட்டிவிட்டு காலை அட்டன் செய்து காதில் வைத்தவர், ஹலோ சக்தி" என அழைத்தார். "மேம், நான் இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியலன்னு மட்டும் பொய் சொல்லாதீங்க. எனக்கு தான் உங்க பையன தெரியாதே தவிர, என் தங்கச்சி சன்மதி மட்டும் இல்ல. என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும்" என்றான் சக்தி. "சொல்லு சக்தி" என்றார் ஸ்வேதா. "மேம், நீங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கவும் தான் நான் இவ்ளோ பொறுமையா பேசுறேன். இல்லனா முதல்ல உங்க பையன் மேல ஸ்ட்ரெயிட்டா கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் பண்ணியிருப்பேன். என் தங்கச்சிய ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருக்கான். என்ன ஜென்மம்! சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூடவா தெரியாது? எனக்கு உரிமையான பொண்ணையே சின்ன பொண்ணு, பிசிக்கலா அவள டச் பண்ணாதன்னு சொன்ன நீங்க ஏன் உங்க பையனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கல?" என கோவமாக கேட்டான் சக்தி. அவனுக்கு நரசிம்மன் பற்றி தெரியாது. சாகி கால் செய்து ஷண்மி மேல் எந்த தப்பும் இல்லை என வீட்டில் நடந்ததை சொல்லவும் சக்திக்கு அத்தனை கோவம். உடனே போனை கட் செய்தவன் ஆதித்ய சிம்மனை பற்றி விசாரித்ததில் அவனின் மொத்த ஜாதகமும் கையில் கிடைத்திருந்தது. அவனின் தாய் ஸ்வேதா என்பதை அது தெரிந்து அதிர்ந்து போனாலும் அடுத்த நொடி கோபமாக வர உடனே போன் செய்து விட்டான். சக்தி கேட்ட கேள்வியில் டாக்டர் ஸ்வேதாவுக்கு பூமிக்குள் புதைந்து போய் விட மாட்டோமா என இருந்தது. இருந்தும் சக்தி என அழுதார். "சாரி மேம், உங்க மேல நான் நிறைய ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன். அதெல்லாம் உங்க பையனோட தருதலத்தனத்தால போயிடுச்சு. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு யாருமே வேணான்னு சொல்லி தனியா போயிட்டா. ஆல்ரெடி அவ தனியா தான் இருந்தா. இப்போ சுத்தம். இனிமே யார்கிட்டயும் பேசவே மாட்டா. இதெல்லாம் உங்க பையன் தான் காரணம். எங்க மாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் அவகிட்ட சொல்லி சொட்டி வளர்த்தாங்க. அவள சினிமா துறையில விடவே மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் கூட இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்னு தான். அதையும் தாண்டி அவள விட்டது அவ ஏதோ ஒண்ணுல சாதிக்கணும்னு தான். ஆனா இன்னைக்கு முடங்கி போய் எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன். என் மாம் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ப்ளீஸ், உங்கள நான் கெஞ்சி கேட்கிறேன். உங்க பையன இனி என் தங்கச்சி வாழ்க்கையில வரவே வேணான்னு சொல்லிடுங்க. இனிமேல் அவகிட்ட ஏதாவது வம்பு பண்ணுனா, என்ன பெத்தவரே சும்மா இருக்க மாட்டாரு. நானாவது சொல்லிட்டு தான் செய்றேன் மேம். அவர்லாம் பண்ணிட்டு தான் மிரட்டவே செய்வாரு" என சொல்லிவிட்டு காலை கட் செய்து விட்டான். சக்தி சொன்னதையெல்லாம் அமரேந்திர சிம்மனிடம் சொல்லி அழுதார் ஸ்வேதா.
அவர் சொன்னதை உஷாராக ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்ட மாளவிகா உடனே அதை ஆதிக்கு அனுப்பி கால்மி என சொல்லியபடி அவர் அறைக்குள் வந்தார். அடுத்த 15 நிமிடத்தில் அவருக்கு கால் செய்தான் ஆதித்ய சிம்மன். உண்மையாக அவனுக்கு மாளவிகாவை பிடிக்காது என்ற ஆடியோ அனுப்பவும் அதில் ஸ்வேதாவின் கதறலை கேட்டு கோபமானவன் என்ன நடந்தது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாளவிகாவிற்கு அழைத்து விட்டான். அவன் காலை 2 நொடி கழித்து அட்டன் செய்த மாளவிகா, "ஆதி, நீ எங்க இருக்க? நான் அனுப்பின ஆடியோவை கேட்டியா?" என கேட்டாள். கேட்டேன். மாமா இப்படி அள வச்சது யாரு என அடிக்குரலில் உருமினான். சக்தி, சண்மதியோட அண்ணன் தான் ஆதி. இன்னொன்னு சொல்றேன், அதையும் கேட்டுக்கோ. உன் அப்பாவை கொன்னது இந்த சண்மதியோட அப்பா தினேஷ் தான் என கொளுத்தி போட்டார் அவர். அதை கேட்டு ஆத்திரமான ஆதித்ய சிம்மன் உடனே போனை கட் செய்துவிட்டு அவனின் மேனேஜருக்கு கால் செய்து சண்மதியை பற்றி விசாரிக்க சொன்னான். சில நிமிடங்களில் அவனுக்கு மேனேஜரிடமிருந்து கால் வரவும் பட்டன அட்டன் செய்தவன், "நான் கேட்டது என்னாச்சு? அவ எங்க இருக்கா? அவளோட பின்புலம் என்னன்னு தெரிஞ்சுதா?" "சார், அவங்களோட பின்புலம் என்னன்னு சின்னதா கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க அப்பா அம்மா நேம் மட்டும்தான் தெரிஞ்சுது." "என்னது?" "தினேஷ் கார்த்திக். அண்ட் சண்மதி இப்ப தங்கி இருக்கிறது போரூர்ல இருக்க ஜெனிலி அபார்ட்மெண்ட்ல தான். செகண்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 9 என்றார். "ஓகே" என காலை கட் செய்த ஆதித்ய சிம்மன் மாளவிகா சொன்ன தினேஷ் என்ற பெயரை நினைத்து பார்த்தவன், "என் அப்பாவ உன் அப்பா கொல்லுவான். என் மாமன் உன் அண்ணன் அள வைப்பானா? வரண்டி வரேன். ஒரு முத்தம் குடுத்ததுக்கு தானே குடும்பமே சேர்ந்து இவ்ளோ சீன் போடுது. இனி என்னோட மொத்தமும் நீ ஆயிட்டனா, உன்னோட குடும்பம் எங்க போய் முகத்த வச்சுப்பாங்க?" என நினைத்தபடி கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தவன் நகை கடைக்கு வந்து தாலி முகப்பை வாங்கி கொண்டு அந்த முகப்பை மஞ்சள் கயிறால் கோர்த்து அடுத்த சில நிமிடங்களில் சண்மதியின் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காலிங் பெல்லை அடித்தான். வீட்டில் நடந்ததையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்த சண்மதி காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தில் யார் வந்திருப்பது என புரியாமல் கண்ணை துடைத்துக் கொண்டு வெளியே வந்து கதவை திறந்தாள். அவள் கதவை திறந்த அடுத்த நொடி உள்ளே வந்து கதவை தாளிட்ட ஆதித்ய சிம்மன் அவள் என்ன என யோசிப்பதற்குள் அவள் கழுத்தில் 3 முடிச்சிட்டு தாலியை கட்டியிருந்தான். நடந்ததில் சிலையாகி நின்றாள் சன்னதி. அவளை இழுத்து கைவளைவுக்குள் கொண்டு வந்த ஆதித்ய சிம்மன் அடுத்த நொடி அவள் உதட்டை சிறையெடுத்திருந்தான். அதில் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த சண்மதி அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள அவன் மேலும் முத்தத்தை ஆழமாக்கவும் தடுப்பதை நிறுத்தியவளின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் ஊற்றியது. அதை அறிந்தும் அவள் கண்ணீரை கூட விடாமல் சுவைத்தவன் கடைசியாக அவள் உதட்டை கடித்துவிட்டு திரிந்து அவள் கழுத்தை முகம் புதைத்து அவள் வாசத்தை நுகர்ந்தான். "ம்" என முணங்கினான். கோபமாக வந்தவனுக்கு அவள் வாசத்தில் கோபமே தூரம் சென்றிருந்தது. அவனை விட்டு வலுக்கட்டாயமாக பிரிந்த சண்மதி கழுத்தில் தொங்கிய மஞ்சள் கயிறை பார்த்து அழுதாள். அவளின் அழுகையில் மோன நிலையிலிருந்து வெளிவந்த ஆதித்ய சிம்மன் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு அவள் முன் சொடுக்கிட்டான். "என்னடி, ஒரு முத்தத்தை கொடுத்ததுக்கு ஓவரா பண்ணுன? இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். பிகாஸ் நீ என்னோட பொண்டாட்டி" என்றான் திமிராக. அவன் சொன்னதை கேட்டு விளறிய முகத்துடன் அவனை பார்த்தாள் சண்மதி. அவள் பார்வையை அலட்சியம் செய்த ஆதித்ய சிம்மன், "ஆ, அப்புறம் இந்த கல்யாண மேட்டர் உன்னையே என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு எப்ப தோணுதோ நான் வருவேன், உன்னை பார்ப்பேன், முத்தம் கொடுப்பேன், இல்ல மொத்தமா கூட எடுத்துப்பேன். அதை தடுக்க உனக்கு உரிமையே இல்ல" என அழுத்தமாக கூறினான். "ஏன் இப்படி பண்ணீங்க? நான் சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சும் ஏன் என்னோட வாழ்க்கையில விளையாடுனீங்க?" என கேட்டு அழுதாள் சன்னி. "ஆமால்ல, நீ சின்ன பொண்ணு. அத நான் யோசிக்க மறந்தே போயிட்டேன் பாரேன்" என சாதாரணமாக சொன்னவனை கொலைவெறியோடு பார்த்தாள் சண்மதி. "என்ன பார்வை! கண்ணை நோண்டிடுவேன். நீ சின்ன பொண்ணா இருந்தா என்ன, பெரிய பொண்ணா இருந்தா என்ன? நீ என் பொண்டாட்டி, அவ்வளவுதான். உன் புருஷன் தானே செல்லம் முத்தம் கொடுத்தேன். அதை நினைச்சு ஹாப்பியா இரு. ஆ, அப்புறம் இனிமேல் நீ சினிமா துறையில நடிச்சாலும் நடிக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி நடிக்கிற மாதிரி இருந்தா யாரோடவும் ஒட்டி ஒரு செட்டு நடிக்க கூடாது. ஹீரோயினுக்குன்னு தனி ரோல்ல தானே இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி தான் இனிமேலும் நடிக்கணும். அப்புறம் எக்காரணத்து கொண்டும் தாலியை கழட்டக்கூடாது. தாலியை கழட்டினன்னு தெரிஞ்சது, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன் குடும்பத்துல இருக்கவங்களோட நிம்மதியை தான் கெடுப்பேன்" என அவளை இழுத்து நெஞ்சில் சாய்த்து கொண்டு போனை எடுத்து பல போஸில் செல்ஃபி எடுத்தான். சுயத்தை எழுந்து நின்றாள் சண்மதி. அவளின் முகத்தை பார்த்து கடுப்பான ஆதித்ய சிம்மன், "ஏய், நான் என்ன வேற ஒருத்தனா? உன் புருஷன் தானே? மூடிட்டு கேமராவை பார்த்து சிரிடி" என அடிக்குறியில் சிரினான். அவனையே வெற்று பார்வை பார்த்த சண்மதி பின் கேமராவை பார்த்து சிரித்தாள். ஆனால் அவள் சிரிப்பில் உயிரே இல்லை.
புடவையில் மஞ்சள் தாலி கலந்த முடியுடன் இருந்தவளை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவனுக்கு. பட்டென அவள் உதட்டை மீண்டும் சிறை செய்து அவள் உதட்டில் இரத்த சுவையை கண்ட பிறகே அவளிடமிருந்து பிரிந்தவன் போனில் ரெக்கார்டான வீடியோவை அவளிடம் காட்டி, நான் தான் உன்னோட புருஷன்னு நான் சொல்லாம யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது இந்த வீடியோ போட்டோ எல்லாம் உடனே அப்லோட் பண்ணி விட்டுருவேன். இதுல எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா உன் அம்மாவும் அப்பாவும் தான் தூக்கு போட்டு தொங்கிடுவாங்க. நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். வரட்டா பொண்டாட்டி என அவள் கன்னத்தை தட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். கண்களில் வழிந்த கண்ணீருடன் கழுத்தில் தொங்கிய தாலியை பார்த்து அழுதாள் சண்மதி.